வணக்கம். இது சட்டப்பேரவை மரபும் மாண்பும் நிகழ்ச்சி. தமிழக சட்டப்பேரவை நாள் முழுவதும் நேரலை செய்யப்பட்ட பிறகு அதிக கவனம் பெற்றிருக்கிறது. அதில் பயன்படுத்தப்படும் பதங்கள் குறித்த தெளிவை ஏற்படுத்தும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், நீண்ட வருடங்களாக சட்டப்பேரவை நிகழ்வுகளை கவனித்து வந்த மூத்த பத்திரிகையாளர் திரு பாஸ்கர் பாபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சட்டப்பேரவை நிகழ்வுகள் எப்படி இருக்கு? நீங்க ஒரு 10-15 வருடங்களாக தொடர்ச்சியாக கவர் பண்ணிட்டு வர்றதுக்கும் இப்போ பார்க்குற சட்டப்பேரவை நிகழ்வுகளையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை நிகழ்வுகள் எல்லாம் விதிப்படி நடக்கிறது தான். ஆட்கள் தான் மாறி இருக்காங்க. பட் நிகழ்வுகளில் பெரிய மாற்றம் இல்லை. அந்த பேசுகிற தோணிகள் மாறி இருக்குது. இப்போ இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அந்த இது குறைஞ்சிருக்கு. அனுபவத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜூனியர் வெர்சஸ் சீனியர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஒரு பேரவை தொடங்குது அப்படின்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமான அந்த ஷெட்யூல் நிகழ்வுகள் எப்படி அட்டவணைப்படுத்தப்படுகிறது? என்னென்ன நிகழ்வுகள்லாம் இருக்கும்? பேரவை ஆக்சுவலாக 9:30 to 1:30 தான் அலுவல் நேரம். அதுக்கப்புறம் நீட்டிச்சுக்கிடுவாங்க. அலுவல் நேரம்ன்றது 9:30 to 1:30. இது திமுக பீரியடில் கடைபிடிக்கிறது. ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ அதை 10 to 2 மாற்றிக்கிட்டாங்க. அதை இதை 9:30 மணிக்கு இப்போ ஆரம்பித்தாங்கன்னா திருக்குறள் சொல்லி ஆரம்பிப்பார் சபாநாயகர். திருக்குறள் சொல்லி முடித்தோடனே கேள்வி நேரம். இது எல்லாமே மரபுகளாகவே கடைபிடிக்கப்படும். ஆமாம். கேள்வி நேரம் இப்போ அது முக்கியமான வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கேள்வி நேரத்தை ரத்து பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிடுவாங்க. ரொம்ப முக்கியமானது இல்லை லாஸ்ட் டே நிறையா பில்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுவாங்க. மற்றபடி கேள்வி நேரம் முடிஞ்சோடனே 0 hour ஒரு 2 to 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். 0 hour முடிஞ்ச உடனே கவன ஈர்ப்பு தீர்மானம், இல்லாட்டி தனி தீர்மானம்னு கவர்மெண்ட்டே கொண்டு வரும். அரசினர் தனி தீர்மானம்னு சொல்லுவாங்க. இப்போ மேகதாது நீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்களா அந்த மாதிரி. அந்த தனி தீர்மானம் முடிஞ்ச உடனே கவன ஈர்ப்பு தீர்மானம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், இந்த 2 வித்தியாசம் இருக்குது. இதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடக்கும். பட்ஜெட்டுக்கு கவர்னர் உரை தாக்கல் பண்ணார்னா கவர்னர் உரை முடிஞ்சோன்னா கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் அப்படி நடக்கும். இப்போ நடக்கிறது மானிய கோரிக்கை. அதாவது பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும். அந்த நிதியை அந்தந்த துறை ஒப்புதல் வாங்குறதுக்காக பண்ணுறது மானிய கோரிக்கை. இப்போ அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மானிய கோரிக்கை மேலே விவாதம் நடந்து அதில் வெட்டு தீர்மானம் கொடுப்பாங்க. விவாதம் நடந்து பதிலுரை சொன்ன பிறகு அந்த இதை நிறைவேற்றுவாங்க, அந்த மானியத்தை நிறைவேற்றுவாங்க. இதுதான் வழக்கமான நடைமுறை ஒரு நாளுடைய நிகழ்வு.